ஆனா பார்த்து நான் கழுத்து கிடைக்கிற கட்டியை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா எனக்கு நான் ஒரே டென்ஷனா இருக்கு. ஐயோ கால்குள்ள எல்லாம் கூசுதே முட்டியலப்பா. டேய் எங்க போய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பட்டக்ஸா? வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சாய் பெட் கிளினிக் விசிட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா போல்ட்டிங்கிற ஒரு அழகான லஹாப்ஸ் ஆப்ஸோ வந்து நம்ம க்ரூம் பண்ண போகிறோம். இந்த லஹாப்ஸ் ஆப்ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இவங்க இடத்துல வந்து க்ரூமிங்காக வந்திருந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ செகண்ட் ஆர் தேர்ட் டைம் நினைக்கிறேன் இவங்களை க்ரூம் பண்ண போகிறோம். ஸோ இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஃபர் கொஞ்சம் நிறையாவே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கேற்றபடி ஃபர்ரை கொஞ்சம் நிறையவே வைக்க போகிறோம். அவங்க ஃபேஸில் முக்கியமாக அதிகமாகவே வேணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ பாடியில் ஒரு சைஸ் வைக்க போகிறோம், அதுக்கு டபுள் த சைஸில் ஃபேஸில் வைக்க போகிறோம். அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சீக்கிரம் முடி வளர்ந்துடும். ஸோ அதனால் அதுக்கேற்றபடி ஜாக்கிரதையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், சீவி விட்டுன்னு ஓகேன்னு இருக்காங்க. இவங்க இப்போ இந்த டைம் கூட்டிகிட்டு வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி மட்டும் கொஞ்சம் ஓவராக கட்டிகள் சேர்ந்துருச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்றைக்குமே வந்து நம்ம டாகை குளிப்பாட்டுறோம் அப்படின்னா காலர் கண்டிப்பான முறையில் போட்டு தான் குளிப்பாட்டுவோம். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கும் போது அந்த காலரை கழட்டிடுங்க. ஏன்னா இவ்வளோ ஃபர் இருக்கிற டாக் பார்த்தீங்கன்னா அந்த காலரை சுற்றி 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 திரும்பவும் கட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் ஈரத்தோட முடி இருந்ததுன்னா நிறையாவே கட்டி சேரும். ஸோ அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்கள் ஃபஸ்ட்டு காலரை போட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கிற போது காலரை கழட்டிடுங்க. ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 2 மணி நேரத்தில் காஞ்சிருமா, காஞ்ச பிறகு நீ திரும்ப காலரை மாட்டிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாட்ஸ் ஆகாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கால்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. அதை ரிமூவ் பண்ணும்போது சார் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. ஸோ சில நேரங்களில் சில டாக்ஸுக்கு கூசு தாங்க செய்யும். இங்கே பாருங்கள், ஆனல் போர்ஷன் இது எடுக்கும் போதும் சில நேரம் கூசும். ஸோ இது வந்து ப்ரைவேட் போர்ஷன்ஸும் சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையும் கூசுறது நார்மல் தான். பட் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ல காட்டுறது, கடிக்க வர்றது, அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப குட் பாய்ங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என்ன ஒன்றுனா விட்டா என்னை வீட்டுக்கு விட்டு நான் வீட்டுக்கு ஒட்டனே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. குளிப்பாட்டும் போது சரி, சூப்பரான பாய்ங்க. நல்ல பிளாக் கலராக இருப்பார், எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிளாக் கலர்னாலே ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு வித் ஒயிட் ஷூஸ், முன்னங்காலில் 2 ஒயிட் ஷூஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். இவருக்கு நெயில் கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் நெயில், அதில் நரம்பை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து லைட்டாக தான் வெட்டி விடுவேன். கொஞ்சம் வந்து தரையை உரசிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓவராக வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ என்றைக்குமே அந்த ரிஸ்க்கை யாருமே எடுக்காதீங்க. லைட்டாக வேணால் வெட்டுங்க, இல்லையா டாக் வந்து அவங்கள தேய்ச்சி அவங்கள பிளெண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ சூப்பராக ஆகிட்டாரு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மற்றவங்களை பார்ப்போம். பாய்.